நன்றாக பாடுபவர்களை பாடும் நிலா என்று சொல்வோம். ஆனால் இவரோ பாடும் டாக்டர். ஆம், இவர் ஒரு டாக்டர் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? பாடகி பிரியங்கா சென்னை தாம்பரத்தில் வசித்து வரும் திரு நல்லத்தம்பி காஞ்சனா தம்பதிகளுக்கு மகளாக 1997ஆம் ஆண்டு ஜூன் 21ஆம் நாள் பிறந்தார். தனக்கு இனிஷியலாக தன் தந்தையின் பெயரை மட்டும் வைக்காமல் தாயின் பெயரையும் சேர்த்து பிரியங்கா என்கே என்று வைத்துள்ளார். பிரியங்காவின் தந்தை திரு நல்லத்தம்பி ஒரு பியானோ இசைக்கலைஞர். இவர் இசையமைப்பாளர் திரு சங்கர் கணேஷிடம் பல ஆண்டுகள் பணியாற்றி வந்ததோடு சொந்தமாக தன் மகளின் பெயரில் பிரியங்கா மியூசிக் அகாடமி என்ற பெயரில் இசைக்குழு ஒன்றையும் நடத்தி வருகிறார். தாயார் திருமதி காஞ்சனா கர்நாடக சங்கீதத்தையும் மெல்லிசையையும் முறையாக கற்றுத்தேர்ந்த பாடகி ஆவார். இவரது பெற்றோர்கள் என்னத்தான் இசைக்குழுவை நடத்தி வந்தாலும் அதன் மூலம் அவர்களது வாழ்க்கையைத்தான் ஓட்ட முடிந்ததே தவிர கடைசி வரை பெரிய வெற்றிகள் எதுவும் பெற முடியாத நிலையில் தங்களால் அடைய முடியாத வெற்றியை தங்கள் மகள் மூலம் நிச்சயம் அடைந்தே தீர வேண்டும் என்று முடிவெடுத்து பிரியங்காவின் முதல் பாட்டு டீச்சராக மாறினார் அவரது தாயார் காஞ்சனா. பிரியங்காவின் அம்மாவும் அப்பாவும் இசைத்துறையைச் சேர்ந்தவர்களாக இருந்ததால் இசையை தன் பிறப்பிலிருந்தே கேட்டு கேட்டு பழகி போன பிரியங்காவிற்கு இசை மீதான ஆர்வம் இருந்ததில் எந்த ஆச்சரியமும் இல்லை. பிரியங்கா 4 வயது குழந்தையாக இருக்கும் போதே ஃப்ரீக் அவுட் என்கிற ஆல்பம் ஒன்றிற்கு குழந்தையின் குரல் தேவைப்பட்டதால் அந்த ஆல்பத்திற்கு குரல் கொடுத்தார். தாம்பரத்தில் உள்ள ஸ்ரீ ஆனந்த் ஜெயின் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 12ஆம் வகுப்பை படித்து முடித்த இவர் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 1200க்கு 1111 மதிப்பெண்களை பெற்று படிப்பிலும் தான் ஒரு சிறந்த மாணவி என்பதை நிரூபித்தார். 2ஆம் வகுப்பு படிக்கும் போதே திரு பாசியம் என்பவரிடம் கர்நாடக சங்கீதத்தை முறையாக 8 ஆண்டுகள் வரை கற்றுக்கொண்ட இவர் அதன் பிறகு தன் அப்பாவிடம் பியானோவும் கிதாரும் கற்றுக்கொண்டதோடு திரு அகஸ்டின் பால் என்பவரிடம் மேற்கத்திய இசையையும் கற்றுக்கொண்டார். 8ஆம் வகுப்பு படிக்கும் சமயத்தில் விஜய் டிவி நடத்திய சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 2இல் போட்டியாளராக கலந்து கொண்ட இவர் அந்த போட்டியில் ஃபைனலுக்கு கூட போக முடியாமல் தோல்வியை தழுவினார். பள்ளி விடுமுறை காலத்தில் மட்டும் விஜய் டிவியின் இசை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பாடி வந்தார். 11ஆம் வகுப்பு படிக்கும் சமயத்தில் சூப்பர் சிங்கர் T20 என்ற விஜய் டிவி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பொதுவாக இசை நிகழ்ச்சிகளில் அதிகம் பாடப்படாத பாடலை பாட விரும்பி சின்ன சின்ன வண்ணக்குயில் என்ற அற்புதமான பாடலை தனக்கே உரிய அசர வைக்கும் வசீகரத்துடன் பாடி பலரையும் மெய்சிலிர்க்க வைத்தார். அப்போது என்னதான் பிரியங்கா சிறப்பாக பாடியிருந்தாலும் புகழ் என்பது ஏனோ அப்போது அவருக்கு கிடைக்கவே இல்லை. அந்த நேரத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 1111 மதிப்பெண்கள் பெற்ற பிரியங்காவிற்கு MBBS டாக்டர் சீட்டும் கிடைத்தது. டாக்டருக்கு படித்தால் தன் இசை வாழ்க்கையை இழக்க நேரிடும் என்று நினைத்த பிரியங்கா பல் மருத்துவம் படிக்கலாம் என முடிவெடுத்தார். காஞ்சிபுரத்தில் உள்ள செட்டிநாடு பல் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படிக்க ஆரம்பித்தார். அந்த கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்த நேரத்தில் ஆச்சரியப்படும் விதமாக ஒரு விஷயம் நடந்தது. ஆம், பல ஆண்டுகளுக்கு முன்பு இவர் பாடிய சின்ன சின்ன வண்ணக்கோயில் என்ற பாடலை யாரோ ஒருவர் இணையத்தில் பகிர அது வைரலானது. சின்ன சின்ன வண்ணக்கோயில் என்று இவர் பாடும்போது அதை மெய்மறந்து ரசிக்காதவர்கள் இருக்கவே முடியாது என்றே சொல்லலாம். பட்டி தொட்டி எங்கும் ஒலிக்க ஆரம்பித்த அந்த பாடலால் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார் பிரியங்கா. அதன் பிறகு நடந்தவை பற்றி பிரியங்கா சொல்லும்போது சின்ன வயசுல சரியான அங்கீகாரம் கிடைக்காம வருத்தப்பட்டேன். சம்பந்தமே இல்லாம திடீர்னு எப்படி இவ்வளோ புகழ் கிடைச்சதுன்னு விட்டத்தை பார்த்து யோசிச்சு எனக்குள்ளேயே சிரிச்சுப்பேன். திறமைக்கு என்னைக்காவது ஒரு நாள் பலன் கிடைக்கும்னு சொல்வாங்கல்ல, அதுக்கு உதாரணமா என் வாழ்க்கையில நடந்த மாற்றத்தை நினைச்சுப்பேன். அந்த பாடலின் வெற்றிக்கு பிறகு என் மீதான எதிர்பார்ப்பு மிக அதிகமாக உருவானது. விஜய் டிவியில் விருது வாங்கினப்ப அந்த மேடையிலும் சின்ன சின்ன வண்ணக்குயில் பாடலின் சில வரிகளை பாடினேன். அதுவும் வைரலாச்சு. நான் டிவியில் பாடுறதால என்னோட காலேஜில் என்னை கொஞ்சம் ஸ்பெஷலாக பார்த்தாங்க. எனக்கு கூச்சமாகவும் சிரிப்பாகவும் இருந்துச்சு. காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அடிக்கடி என்னை பாட சொல்லி கேட்பாங்க. அங்கே கல்ச்சுரல் நிகழ்ச்சி, டிபார்ட்மெண்ட்டில் புது லேப் திறக்கிற நிகழ்ச்சின்னு எல்லாத்துலேயும் என்னை பாட சொல்லுவாங்க. அதே போல் விஜய் டிவி நிகழ்ச்சிகளுக்கு போனால் அங்கே பலரும் என்கிட்ட பல் பராமரிப்பு டிப்ஸ் கேட்பாங்க. அந்த செட்லேயே அவங்க வாயில் டார்ச் லைட் அடித்து பார்த்து ஆலோசனை கொடுப்பேன். அப்போது சிரிப்பாக இருக்கும். 2017ஆம் ஆண்டு விஜய் டிவியின் சிறந்த பெண் பாடகிக்கான விருது கிடைத்தது. சூப்பர் சிங்கர் ஜூனியர் விருதும் வென்றேன். இசை வாய்ப்புகளுக்கு இடையே ஆக்டிங் வாய்ப்புகளும் தொடர்ந்து வந்தது.
என்னோட அமைதியான கேரக்டருக்கு நடிப்பு செட்டே ஆகாது. அது இல்லாமல் இசை படிப்புக்கு இடையே நடிப்புக்கு நேரம் ஒதுக்குறது சிரமம். விஜய் சேதுபதி சார் பட வாய்ப்பு வந்தும் மறுத்தோம். அதே போல் பார்த்திபன் சார், லாரன்ஸ் சார் உட்பட சிலர் என்னை நேரில் அழைத்து பாராட்டியதுடன் நடிக்கவும் கேட்டாங்க. நேரமின்மையால் மறுக்கவே அதை அன்புடன் ஏற்றுக்கிட்டாங்க. இளையராஜா சார், ஏஆர் ரஹ்மான் சார், இமான் சார், ஜிவி பிரகாஷ் சார் உட்பட பல இசையமைப்பாளர்களுக்கும் பாடியிருக்கேன். நிறைய மேடை நிகழ்ச்சிகளிலும் பாடிட்டேன். அதில் கடந்த வருஷம் மலேசியாவில் எஸ்பிபி சார் கூட சேர்ந்து பாடியதை என்னால் மறக்கவே முடியாது. எனக்கான இந்த வாய்ப்புகள் எல்லாத்துக்குமே சின்ன சின்ன வண்ணக்குயில் பாட்டு தான் காரணம். அந்த பாடலை இதுவரை நூற்றுக்கணக்கான இடங்களில் பாடிட்டேன். ஆனாலும் இப்போ வரைக்கும் போகிற இடங்கள் எல்லாத்திலும் தவறாமல் பாட சொல்கிறாங்க. எனக்கு பாதுகாப்பு அரண் என் அப்பா தான். உள்ளூர் வெளியூர் என்று எங்கு சென்றாலும் என் அப்பா தான் எனக்கு முழுமையான துணை. எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் எங்கேயும் நான் தனியாக போனதில்லை. பெற்றோர்களில் யாராச்சும் ஒருவர் எனக்கு பாதுகாப்புக்காக உடன் வருவாங்க. என் நிழலும் அவங்க தான். கடவுள் கொடுத்த வரம் கிடைக்கவில்லை எனக்கு, கடவுளே கிடைத்தார் வரமாக, அவர்தான் என் அப்பா என்றார். பெற்றோர் இல்லாமல் நண்பர்கள், உறவினர்கள்னு யார் வீட்டுக்கும் இதுவரை நான் போனதில்லை. பக்கத்தில் கடைக்கு போகணும்னா கூட வீட்டில் யாராச்சும் ஒருவர் என் கூட வருவாங்க. சின்ன வயசுல இருந்தே இப்படியே பழகிட்டதால் இது எனக்கு பிடிச்சு போச்சு. என்னோட பர்சனல் உலகமும் கூட ரொம்பவே எளிமையானது தான். அதிகமாக பேச மாட்டேன், கோபப்பட மாட்டேன். எனக்கு பெரிய நண்பர்கள் வட்டமெல்லாம் கிடையாது. அம்மா ஒரு நல்ல பாடகி. எனக்காக அவங்க தன் இசை பயணத்தையே நிறுத்திட்டாங்க. பியானோ கலைஞரான அப்பா எப்போதும் எனக்கு பாதுகாப்பு அரணா இருப்பார். நான் சின்னதாக வருத்தப்பட்டால் கூட துடிச்சிடுவார். இப்படிப்பட்ட பெற்றோர் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். 2018 படிப்பை முடித்த பிறகு புது கிளினிக் தொடங்கலாம்னு திட்டமிட்டு இருந்த நேரத்தில் தான் கொரோனா பிரச்சனை உருவாச்சு. அதனால் அந்த திட்டம் தள்ளி போச்சு. 1 மாத விடுமுறையில் கனடாவில் இருக்கிற சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே குடும்ப நண்பர்கள் உதவியுடன் நியூயார்க் நகரம், காதல் சடுகுடுன்னு சில பாடல்களை நான் பாடி ஷூட் பண்ணினேன். பிறகு அதை எடிட் பண்ணி ஒவ்வொரு பாடலாக என்னோட யூடியூப்பில் பதிவிட்டேன். பல லட்சம் வியூஸ் கிடைச்சாலும் இப்போ வரைக்கும் 4 பாடல்கள் தான் பதிவிட்டிருக்கேன். என்னோட குரலுக்கு மெலடி பாடல்கள் தான் பொருத்தமாக இருக்கும். மக்களுக்கு பிடிக்கும்படியாக சினிமாவில் மெலடி பாடல்கள் அதிகம் பாடணும்னு ஆசை. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் என்கிறார் பிரியங்கா. கந்தசஷ்டி கவசத்தை சிறப்பாக பாடியுள்ள இவர் 20க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள், 120க்கும் மேற்பட்ட ஆன்மீக பாடல்கள், இலங்கை தமிழர்களுக்கான பாடல்கள், 1000க்கும் மேற்பட்ட இசை கச்சேரிகள் போன்றவற்றிலும் பாடியுள்ளார். சின்ன சின்ன வண்ணக்குயில் பாடிய இந்த கானக்குயில் மேலும் பல வெற்றிகள் பெற வாழ்த்துவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.